ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா, கோதுமையில எப்படி நூடுல்ஸ் செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப டேஸ்டா இருக்கும் கைஸ். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே அரிஞ்சு வச்சுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு எல்லாமே அரிஞ்சு வச்சுக்கலாம் நம்ம. அது அரிஞ்சு வச்சது நல்லா கழுவிக்கணும். அது வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி அரைச்சிக்கலாம். கைஸ் இது என்னன்னா அந்த சந்தவம்னு சொல்லுவாங்களே, சந்தவம் திரிக்கிறது. இது ஆன்லைன்ல விற்கும், அமேசான்ல இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதே வாங்கினோன்னே ரொம்ப சிம்பிளா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. காயை ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணி வச்சு காய வச்சு காயை இதுல கொட்டி வேக வச்சுக்கணும். காய் வேகட்டும். இந்த நம்ம நூடுல்ஸ் செய்யற வேலையை பார்க்கலாம். வடச்சட்டில தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியை கொதிக்க விடுங்க. உண்மையாக கைஸ், நம்ம நிறைய மேகி கடையில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். இது ரொம்ப ஆரோக்கியமானது. ஏன்னா கோதுமையில செய்யறது. செஞ்சு பாருங்க. கோதுமை பேஞ்சு வச்சதை அந்த மேகி ரெடி பண்ற அந்த இதுல போட்டு வைக்கிறோம். நம்ம முறுக்கு புளியறோம்ல, அது மாதிரிதான் இருக்கும். போட்டு நல்லா டைட்டா அழுத்தி வச்சிருங்க. போட்டு அந்த இது மாதிரி ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், டைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதை. அவ்வளோதான். அப்படியே லைட்டோட முறுக்கு நம்ம புளிவோம்ல, அதே மாதிரி அப்படியே மேலே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம சுத்தினா அப்படியே நூடுல்ஸ் மாதிரி வரும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது காசு. ஏன்னா மைதாவில் செய்கிறாங்க அந்த நூடுல்ஸ், அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் இது கோதுமை தான். ஸோ அதனால வீட்டில் செஞ்சு சாப்பாடுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தண்ணியில வேக விட்டணும். வேக விட்டதாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எல்லாமே வடிகிட்டோம். நம்ம நூடுல்ஸ் திரிச்சாச்சு. சரியா? நம்ம நூடுல்ஸ் ரெடியா இருக்கு. யூஸ் பண்ற மசாலா என்னன்னா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மட்டன் மசாலா அண்ட் கரம் மசாலா எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இது எண்ணெய் லைட்டா ஊத்திங்க, ரொம்ப அதிகம்லாம் வேண்டாம். எண்ணெய் நல்லா காயட்டும். முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். முட்டையை உடைச்சு ஊற்றினா இன்னும் நல்லா இருக்கும். நான் 4 முட்டை எடுத்துக்கிறோம். நீங்க எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கங்க. நாங்கள் எடுத்திருக்க மாவுல மினிமம் ஒரு 4 பேர் சாப்பிடலாம். ஸோ அதுக்கு 4 முட்டை ஊற்றிக்கிறோம். முட்டை ஊற்றி நல்லா கிண்டுங்க. ஆனால் அடி பிடிச்சிடும். நல்லா கிண்டலாம். முட்டையை நல்லா கிண்டிகிட்டே இருந்தால் மஞ்சள் கரு வெள்ளை கரு நல்லா மிங்கில் ஆகி நல்லா இதாகிடும். நல்லா வறுத்துருங்க. அதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த முட்டையை. சரியா? அடுத்து நம்ம இதெல்லாமே நூடுல்ஸ் செய்ய தேவையானது எல்லாமே காய்கறிகள், வெங்காயம், இது முட்டை எடுத்து வச்சிருக்கோம். இந்த பக்கம் காய்கறிகள், இந்த பக்கம் மசாலாக்கு தேவையான ஐட்டம்ஸ். இது கோதுமையில செஞ்ச நூடுல்ஸ். தேவையான பொருள்
சரி வாங்க நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து செய்கிறது பார்க்கலாம். சரியா, எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். ஒவ்வொன்றா நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே போட்டுக்கோங்க. சரிங்களா, எல்லாம் வந்து அந்த நல்லா வதக்குற மாதிரி எல்லாம் பண்ணுங்க. பொன்னிறமா வரணுமா? வெங்காயம் வந்து பொன்னிறமா வறுபடுற மாதிரி எல்லாமே இது பண்ணிருங்க. லைட்டா உப்பு தூவிக்கலாம் தேவையான அளவு. தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டு நல்லாவே கிண்டுங்க. ஆனால் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் கொட்டி நல்லா கிண்டிக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. சரிங்களா, மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இல்லை பச்சை மிளகா போடாதீங்க. ரெண்டுமே போட்டால் காரமாக இருந்தது. நாங்கள் என்ன நான் ஃபேஸ் பண்ணது சொல்கிறோம். மிளகாத்தூளும் போட்டால் பச்சை மிளகா போட்டோம்னா கொஞ்சம் காரமாக இருந்தது. அடுத்தது காய்கறி கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாமே கொட்டியாச்சு. பீன்ஸு, கேரட் எல்லாத்தையும் கொட்டி நல்லா கிண்டணும். மசாலாவோட நல்லா கிண்டிடணும். நல்லா காரம் அதிகமாக போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் மிளகா அப்படி லைட்டாக போட்டுங்க. மிளகா கூட பச்சை மிளகா போடுறத தவிர்த்துலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பீன்ஸு போடுறோம், பச்சை மிளகா போடுறதுனால அது ரெண்டும் சாப்பிடும் போது எது பீன்ஸு எது பச்சை மிளகான்னு தெரியல. ஸோ பச்சை மிளகா தவிர்த்துருங்க நீங்கள் பண்ணும்போது. நல்லா வந்து அந்த மசாலா எல்லாமே இந்த காய்கறி எல்லாம் இதாகிற மாதிரி நல்லாவே கிண்டுங்க. ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம செஞ்சு வச்ச முட்டையை வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா காய்கறிகள், மசாலா ஐட்டம், அந்த முட்டை எல்லாமே மிங்கிள் ஆகிற மாதிரி, எதுவும் தனித்தனியாக இருக்கக்கூடாது. அதோட ஃப்ளேவர் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிண்டிடுங்க. அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லாக. அடுத்து நம்ம செஞ்சு வச்ச அந்த நூடுல்ஸை கொட்டிடணும். இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப். ஓகேவா, நூடுல்ஸை கொட்டிட்டு பொறுமையாக வந்து இது பண்ணுங்க. இது கொஞ்சம் வீடியோ ஸ்பீட் இருக்கும். நீங்கள் வந்து வேகமாக பண்ண வேணாம். வேகமாக பண்ணோம்னா ஏன்னா இது வந்து கோதுமையில தான் செஞ்சுருக்கு, உடைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, அதனால் கொஞ்சம் பொறுமையாக நல்லா ஜென்டலாக அப்படியே எல்லாமே கிண்டி விட்டு மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லாமே பண்ணுங்க. நல்லா அடியிலேருந்து எல்லாமே கிண்டி விட்டிங்கன்னா எல்லா மசாலா அந்த நூடுல்ஸில் எல்லாமே மிங்கில் ஆகிடும். கைஸ் அவ்வளோதான், சூடான சுவையான கோதுமை நூடுல்ஸ் ரெடி. நீ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். சரிங்களா, கடையில் வாங்குற மேகிலாம் வேண்டாம், முடிஞ்சோட அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் நம்ம கடையில் வாங்குற ஹிப்பி அந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரியே இருக்குது. ஓகேவா, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷை விடவே மாட்டீங்க. கைஸ் கோதுமை நூடுல்ஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் கூட எப்படி வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். உண்மையில ரொம்ப நல்லாவே இருந்தது. காரம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions.